வணக்கம். அசாம் மாநிலத்திற்கு 2 நாள் பயணமாக வந்துள்ள காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பிரியங்கா காந்தி அங்குள்ள பாஜக அரசுக்கு எதிராக 20 அம்சங்களைக் கொண்ட குற்றப்பத்திரிகையை வெளியிட்டுள்ளார். வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள குற்றப்பத்திரிகை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையின் முக்கிய அம்சமாக அசாம் மாநிலத்தில் நிலவும் பரவலான ஊழல் மற்றும் சிண்டிகேட் ராஜ் முறை குறித்து பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மற்றும் அவரது அமைச்சர்களுக்கு நெருக்கமானவர்கள் முறைகேடாக சொத்து சேர்த்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது. நிலம் மற்றும் பழங்குடியின மக்களின் உரிமைகள் குறித்தும் இந்த குற்றப்பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பூர்வீக குடிமக்கள் நிலங்களில் இருந்து வெளியேற்றப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அசாமின் நிலங்கள் அதானி குழுமம் போன்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படுவதாக பிரியங்கா காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். 1985 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அசாம் ஒப்பந்தத்தின் 60 பிரிவை அமல்படுத்த பாஜக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தனது குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA மூலம் அசாமிய அடையாளத்தை பாஜக அரசு சிதைக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது. தேசிய குடிமக்கள் பதிவேடு NRC புதுப்பிக்கும் பணி முடக்கப்பட்டிருப்பதையும் இதன் மூலம் மக்களிடையே அச்சம் ஏற்படுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அசாம் அரசின் கடன் சுமை பொறுப்பற்ற முறையில் அதிகரித்து வருவதாக பொருளாதார மேலாண்மை தோல்விகள் குறித்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் சிறு தொழில்களை ஊக்குவிக்கவும் இந்த அரசு தவறிவிட்டதாக பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். அசாமின் தீராத பிரச்சனையான வெள்ளம் மற்றும் மண் அரிப்பை தடுக்க முறையான திட்டங்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அசாம் வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு மறுப்பது மாநில மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று அவர் கூறியுள்ளார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதியத்தை 351 ரூபாயாக உயர்த்துவதாக அளித்த வாக்குறுதியை அரசு நிறைவேற்றவில்லை என்று சாடியுள்ளார். 6 பூர்வீக சமூகங்களுக்கு வழங்க வேண்டிய பழங்குடியின அந்தஸ்து கோரிக்கை இன்னும் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் பாதுகாப்பு வழங்க அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் வன்கொடுமை மற்றும் மனித கடத்தல் போன்ற சமூக சீர்கேடுகளை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் சாடினார். பாஜக அரசின் ஒருதலைப்பட்சமான புல்டோசர் கொள்கை குறித்து தனது குற்றப்பத்திரிகையில் அவர் கவலை தெரிவித்துள்ளார். என்கவுண்டர் கலாச்சாரத்தின் மூலம் அரசு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. ஊடகங்களின் சுதந்திரத்தை அரசு ஒடுக்கி வருவதாகவும் பேச்சுரிமைக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அசாமின் இயற்கை வளங்கள் சுரங்க மாஃபியாக்களுக்கு தாரை வார்க்கப்படுவதாக பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். சட்டவிரோத நிலக்கரி சுரங்கங்கள் காரணமாக அசாமுக்கு பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக அவர் எச்சரித்துள்ளார். குவஹாத்தி போன்ற நகரங்களில் நிலவும் குப்பை மேலாண்மை மற்றும் நகர்ப்புற வெள்ளப் பிரச்சினைகளுக்கும் இந்த அரசே காரணம் என்று அவர் கூறினார். சுமார் 9000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருப்பது அசாமின் பொது கல்வி முறையை முடக்கிவிடும் என்று அவர் சாடியுள்ளார். கல்வித்துறையில் உரிய ஆலோசனைகள் இன்றி மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று அவர் கூறினார். மக்களுக்கான அடிப்படை சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் அரசு போதிய அக்கறை காட்டவில்லை என்று இந்த குற்றப்பத்திரிகை கூறுகிறது. இந்த 20 அம்ச குற்றப்பத்திரிகை வரவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கான காங்கிரசின் முக்கிய ஆயுதமாக கருதப்படுகிறது. அசாமின் தற்போதைய பாஜக அரசை தோற்கடிக்க காங்கிரஸ் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. தொண்டர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தவும் உட்கட்சி மோதல்களை குறைக்கவும் பிரியங்கா காந்தி நேரடியாக களமிறங்கியுள்ளார். வேட்பாளர் தேர்வு பணியில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவதன் மூலம் கட்சியிலிருந்து விலகுவதை தவிர்க்க திட்டமிட்டுள்ளனர். வடகிழக்கு இந்தியாவில் அசாம் மாநிலம் அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இரு கட்சிகளும் மல்லுக்கட்டுகின்றன. பிரியங்கா காந்தியின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மறுபுறம் இந்த குற்றச்சாட்டுகளை பாஜக அரசு திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இவை ஆதாரமற்றவை என்று அவர்கள் கூறுகின்றனர். மாநிலத்தின் வளர்ச்சியை முடக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டின்றனர். இறுதியில் வாக்காளர்களின் முடிவே மாநிலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் ஊழல் முதல் சுற்றுச்சூழல் வரை 20 முக்கிய பிரச்சனைகளை காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தியுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை மூலம் பாஜக அரசுக்கு ஒரு வலுவான சவாலை விடுக்க முடியும் என்று காங்கிரஸ் நம்புகிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் அசாம் மாநிலத்தின் அரசியல் நகர்வுகள் இந்திய அரசியலில் பெரும் கவனம் பெற்றுள்ளன. அசாம் தேர்தல்கள் குறித்த கூடுதல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளுக்காக இது இந்தியா டுடே. வணக்கம்.